சூப்பராக ஒரு முட்டை குழம்பு பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1.5 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகணும். இந்த டைமில் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் செஞ்சதே தான். அதுக்கப்புறம் அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி தீஞ்சிராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சைடில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணி குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். இந்த ஜாரை கழுவின தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 5 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க. இந்த டைமில் கையை விட்டு கிண்டிடாதீங்க. அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும்.